Everyone, welcome back to AR Summary Guidance. இந்த வீடியோ OCTET கேண்டிடேட்ஸ்க்காக ஆல்ரெடி நம்ம சிலபஸ்ல மேஜர் டாபிக்ஸா எப்படி கேட்டகரைஸ் பண்ணி ஈஸியா போர்ஷன்ஸ் கவர் பண்றதுக்கான டிப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நீங்க செப்பரேட்டா படிக்கணும்ன்றதுதான். பிகாஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிக்கும் போது நீங்க மீன் டைம் படிக்க வேண்டியது டெஃபினேஷன். டெஃபினெட்லி ஒவ்வொரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட டெஃபினேஷன் படிங்க. ஆர்டிகல், ப்ரிபோசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன்ஸ் அந்த மாதிரி டெஃபினேஷன் படிங்க. ஒய்? பிகாஸ் சில கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா டெஃபினேஷன் கொடுத்து அது எதோட டெஃபினேஷன் அந்த மாதிரி ஒரு क्वेश्चन இருக்கு. அது இல்லாம உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ரிலேட்டடா எரர் ஸ்பாட்டிங் இருக்கு. பிகாஸ் எரர் ஸ்பாட்டிங் கூட உங்களுக்கு ப்ரிபோசிஷன் எரர், ஆர்டிகல் எரர் வரும்போது நீங்க இந்த ரெண்டு क्वेश्चनக்குமே நீங்க சேம் ப்ரிப்பரேஷனை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். சோ அதோடு சேர்த்து நீங்க டெஃபினேஷன் கண்டிப்பா படிக்கணும். whenever you study parts of speech டெஃபினேஷன் படிங்க. அதுக்கு உண்டான கேட்டகரிஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பாத்துக்கோங்க. அப்ப ஈஸியா நீங்க டெஃபினேஷன் கொடுத்தாலும் இல்ல எரர் ஸ்பாட்டிங்ல கூட நீங்க ஒரே ப்ரிப்பரேஷன்ல ஆன்சர் கொடுக்க முடியும். தேங்க்யூ.